அண்ணா பல்கலைக்கழகத்தில் மொத்தமுள்ள 988 சிசிடிவி கேமராக்களில் 849 கேமராக்கள் செயல்பாட்டில்தான் உள்ளது என பல்கலைக்கழக நிர்வாகம் தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களுடன் இணைக்கிறார் எம்முடைய செய்தியாளர் ராகவேந்தர். ராகவேந்தர், விவரங்களை பகிர்ந்துக்கோங்க. வணக்கம். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கை சிபிஐ விசாரணைக்கு கோரி கிட்டத்தட்ட பாஜகவும் மற்றும் அதிமுக சார்பில் மனு செய்யப்பட்டது. அந்த மனு மீதான விசாரணை நேற்று முதல் நாளாக நடைபெற்றது. இன்று இரண்டாவது நாளாக இந்த விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சரியாக 10:45 இந்த வினாடிக்கு இந்த விசாரணையானது தொடங்கி தற்போது 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விசாரணையானது நடைபெற்று வருகிறது. நீதிபதிகள் MS சுப்பிரமணியம் மற்றும் லட்சுமி நாராயணன் சார்பாக, கிட்டத்தட்ட அரசு சார்பாகவும் போலீசாரின் வழக்கறிஞர்களும் பல்வேறு கேள்விகளை தற்போது தொடர்ந்து எழுப்பி வருகின்றனர். அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரனும், காவல்துறை சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் குமரேசனும், உள்துறை செயலாளர் சார்பில் அரசு தலைமை வழக்கறிஞர் ராமன் சார்பாகவும் இந்த விசாரணையானது நடைபெற்றது. முதல் கட்டமாக அரசு சார்பாக இந்த விவாதங்கள் தொடர்பாக ராமன் தொடர்ந்து வாதங்களை முன்வைத்தார். கோட்டூர்புரம் போலீசார் முதல் தகவலை தயாரித்து அதன் பின்பு இணையத்தில் பதிவாகிவிட்டது என்று பின் அது முடக்கப்பட்டதாக அவர் தெரிவித்தார். இதனையடுத்து இந்த எஃப்ஐஆருக்கு இது போன்று வெளியாகி இருப்பது நீதிபதிகள் என பல்வேறு கேள்விகள் எழுப்பியிருக்கின்றன. கிட்டத்தட்ட இது தொடர்பாக 14 பேர் இதனை பதிவிறக்கம் செய்திருப்பதாக அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. முதல் தகவல் அறிக்கை வெளியானது முற்றிலும் தொழில்நுட்ப கோளாறு என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பாக முன்வைக்கப்பட்டது. போலீசார் முதல் தகவல் அறிக்கையை கசிய செய்தது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை கசிய செய்யவில்லை என்றும் முதல் தகவல் அறிக்கை இதுபோன்று ஊடகங்கள் மூலமாக தான் வெளியானது என்று தெரிவித்தார். ஊடகங்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்று தலைமை வழக்கறிஞர் சார்பாக தெரிவிக்கப்பட்டது. பாதிக்கப்பட்ட மாணவி மீது குறை கூறும் வகையில் முதல் தகவல் அறிக்கை இருந்ததாக நீதிபதிகள் என பல்வேறு குற்றச்சாட்டுகள் நீதிபதிகள் பல்வேறு கேள்விகள் எழுப்பினர். இந்த சம்பவ நேரத்தில் குற்றவாளி கைபேசி ஏரோப்ளேன் மோடில் தான் வைத்திருந்தார். தலைமை வழக்கறிஞர் குற்றத்தில் இதுபோன்று குற்றத்தில் ஈடுபட்டவர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். மற்றொரு சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்படுவதை பொறுத்தவரை குற்றவாளியின் போன் அழைப்புகளை சரிபார்த்து இது போன்று ஏரோப்ளேன் மோடில் இருப்பது தெரியவந்தது. இதற்கு பின்னாடி யாரும் இல்லை என்றும் தற்போது தெரிவிக்கப்பட்டது. இருந்தும் இது ஒருவர் தான் குற்றவாளி என்று காவல் ஆணையர் தெரிவித்தாலும் இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். இதுவரை அதாவது இந்த நடந்த விசாரணையில் ஒருவர் மட்டுமே குற்றவாளி என தெரிய வந்திருப்பதும், எனவே மற்றொரு இருக்கலாம் என்றும் மற்றொரு இது போன்ற விசாரணைக்கு விசாரணை நடத்த அதாவது இந்த குற்றவாளியாக கருதப்படக்கூடிய ஞானசேகரன் விசாரணை நடத்த இருப்பதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. எவரையும் காவல்துறை பாதுகாக்கவில்லை என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பாக கூறப்பட்டது. பத்திரிகையாளர்கள் பொறுப்பை உணர்ந்து செயல்பட வேண்டும் என்ற தலைமை வழக்கறிஞரின் கருத்துக்கு பத்திரிகையாளர்கள் தான் இந்த பத்திரிகையாளர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது, மிக தீவிரமாக கருதப்பட்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. முதல் தகவலுக்கான விவகாரம் ஆணிவேர் வரை இந்த விசாரணை நடத்தப்படும் என்று தலைமை வழக்கறிஞர் தெரிவித்திருந்தார். அண்ணா பல்கலைக்கழக சார்பில் கூடுதல் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தற்போது இந்த விவாதத்தை தொடங்கியிருக்கிறார். துரதிருஷ்டவசமான இந்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட மாணவி பக்கம் அண்ணா பல்கலைக்கழகம் இருப்பதாக தெரிவித்திருந்தார். 150 ஏக்கர் பரப்பில் உள்ள இந்த பல்கலைக்கழக வளாகத்திற்கு 8 வழிகள் இருப்பதாகவும் அனைத்து வழிகளும் பாதுகாப்பு போடப்பட்டிருப்பதாகவும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் தலைமை வழக்கறிஞர் ரவீந்திரன் தெரிவித்திருந்தார். ஒரு நபர் தொடர்ந்து பல்கலைக்கழக வளாகத்துக்கு வரும்போது காவலர்கள் விசாரித்தார்களா என்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். இது தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் அவர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 988 கேமராக்கள் உள்ளன. அதில் 849 கேமராக்கள் செயல்படுகின்றன, மற்றவை செயல்படவில்லை என்றும் மாதந்தோறும் கேமராக்கள் செயல்படுகிறதா என்று பரிசோதனை செய்யப்படுகிறதாக அண்ணா பல்கலை தரப்பும் தெரிவிக்கப்பட்டது. சம்பவத்துக்கு பின் பாதுகாப்பு நடைமுறைகள் குறித்து ஆய்வு செய்ய குழு அமைக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு பிறகு குழு அமைத்து என்ன பயன் என்று நீதிபதிகள் கேள்வி எழுப்பினர். எதிர்காலங்களில் இதுபோன்ற சம்பவங்கள் நடைபெறாமல் தடுக்கப்படும் என்று அண்ணா பல்கலை தரப்பு சார்பாக உறுதி அளிக்கப்பட்டது. போலீசார் விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழக ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தால் தொடர்ந்து படிப்பார் என்றும் அண்ணா பல்கலைக்கழகம் சார்பில் வாதங்கள் முன்வைக்கப்பட்டன. போலீசார் விசாரணைக்கு அண்ணா பல்கலைக்கழகம் முழு ஒத்துழைப்பு வழங்கி வருகிறது. மாணவி அண்ணா பல்கலைக்கழக படிப்பை தொடர அனுமதிக்க வேண்டும் என்று நீதிபதிகள் கேட்டனர். பாதிக்கப்பட்ட மாணவி அண்ணா பல்கலைக்கழகத்தில் தொடர்ந்து படித்து வருவதாகவும் அவருக்கு எந்த ஒரு இடர்பாடும் கிடையாது என்று தற்போது தெரிவிக்கப்பட்டது.
ஊடகங்களை பற்றி உங்களுக்கு ஊடகங்களால் தான் இது போன்ற சம்பவங்கள் வெளிச்சத்திற்கு வந்ததாக நீதிபதிகள் தெரிவித்தனர். மாணவர்கள், பெற்றோர்கள் கவுன்சிலிங் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணா பல்கலை தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. ஊடகங்களுக்கு எதிராக எதுவும் கூறவில்லை. விசாரணை குறித்து தவறான தகவல்களை ஊடகங்கள் தான் கூறுவதை தடுக்க வேண்டும் அண்ணா பல்கலை தெரிவிக்கப்பட்டது. மனுதாரர் வழக்கறிஞர் ஜெயபிரகாஷ் தற்போது வாதங்களை முன்வைத்திருக்கிறார். அதாவது முதல் தகவல் அறிக்கை வெளியானது மாணவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். முதல் தகவல் அறிக்கையில் குற்றவாளியின் அடையாளத்தை வெளியிடக்கூடாது என குற்றம் சாட்டப்பட்ட புகைப்படத்தை வெளியிட்டுள்ளனர். மனுதாரர் தரப்பு கல்வி நிறுவனங்களின் பாதுகாப்பு நிர்பயா நிதி பயன்படுத்தப்பட்டதா என்ற நீதிபதிகள் கேள்வி தற்போது எழுப்பி வருகின்றனர். எவ்வளவு ஒதுக்கப்பட்டது, செலவு செய்யப்பட்டது என்ற விவரங்களை பொறுத்து தெரிவிக்கப்படும் என்று அரசு தலைமை வழக்கறிஞர் சார்பில் தெரிவிக்கப்பட்டது. நேற்று கிட்டத்தட்ட 4 கேள்விகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிர்பயா நிதி ஒழுங்காக செயல்பட்டதா, இந்த எஃப்ஐஆர் எப்படி லீக் செய்யப்பட்டது, குற்றவாளி ஒருவர் தானா மற்றும் கேமராக்கள் பாதுகாப்பு எப்படி இருக்குது என்று பல்வேறு கேள்விகள் எழுப்பப்பட்டன. தற்போது முதல் நாளான நேற்று விசாரணை நடத்த பின்பு தற்போது 2வது நாளாக விசாரணை நடத்தப்பட்டிருக்கிறது. முதல் கட்டமாக அரசு தரப்பில் இந்த தனது வாதங்களை முன்வைத்திருந்தனர். அதன் பின்பு போலீசார் தரப்பிலும் இந்த வாதங்களை முன்வைக்கப்பட்டது. தற்போது மனுதாரர் தரப்பில் இந்த விவாதம் தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேலாக இந்த விவாதமானது வழக்கு விசாரணை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது.